கும்பராசி அன்பர்களே, கும்பராசி கும்ப லக்னம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது ராசிநாதனை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குருங்கிறது 2ஆம் அதிபதி, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி உச்சமாக இருந்து பார்க்கிறார். அப்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ தனத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை கண்டிப்பாக நீக்கும். அப்போ பொருளாதார உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ஆனாலும் உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு கிரகம் உங்கள் தலை மேலேயே உங்கள் ராசி மேலே உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? ராகு பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்டும். இப்போது இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் சரி யோசிக்கணும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கும்பராசி, இப்போது சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்க போகிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்க போகிறார். இப்போ அங்கே ராகு இருக்குது. அப்போ சந்திரன் மேலே ராகு உட்கார்ந்துருக்கா. அப்போ மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும். அல்லது உங்கள் மனசை ஏமாற்றிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அகலக்கால் வைத்து பின்னர் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அப்போ யோசிக்கணும். புதிய விஷயங்கள் ஒன்றை செய்வதாக இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ராகு அங்கே இருக்கிறார். ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு. அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுதுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறது கும்பத்துக்கு நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை தரும், பொருளாதார உயர்வை தரும், ஏற்றத்தை தரும். சங்கடங்கள், அதாவது சனியை குரு பார்க்கிறார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொருளாதாரை வளர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் செய்வீங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான், அதை வகுக்கக்கூடிய திறன்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன, ராகு உங்கள் மேலே, உங்கள் தலை மேலே பாம்பு உட்கார்ந்துருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அப்போ என்ன அர்த்தம்? அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. புதிய விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகு. அப்போது என்ன, பெருசாக எதையாவது ஒன்று பண்ணி அப்புறம் போய் எதுங்க சிக்கல், அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் யோசித்தா போதும். 3ஆம் அதிபதி முயற்சியை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது. 11ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல தன்மை. அப்போ முயற்சி வெற்றி அடையும், முயற்சியால் நன்மை தரும். நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, ட்ராவல் பண்ணுறது, சிறுதூர பிரயாணங்கள் போவது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது. 4ஆம் அதிபதி இப்போ 8ல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ 4க்குரியவன் 8ல் இருக்கிறனால என்ன, இடத்த வாங்கிறது தடை, நிலத்தை வாங்குறதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கிறது, அல்லது இடம் கரெக்டான லொக்கேஷன் அமையாமல் இருப்பது. ஸோ இந்த மாதிரி இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் போன மாதம் கொஞ்சம் தடைகளை கொடுத்துருக்கும். அது எது வரைக்கும் இருக்குன்னா 16ஆம் தேதி வரைக்கும் சில தடைகள். 16ஆம் தேதி வரை ட்ராவல் செய்யும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா 4க்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் வீடு, வீட்டை குறிக்கக்கூடிய, இடத்தை குறிக்கக்கூடிய, வண்டி வாகனத்துக்குரிய அந்த காரக கிரகம் ஸ்தான கிரகமான அந்த சுக்கிரன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் வண்டி இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும், அதாவது என்ன சொல்கிறது, வண்டி வாகனத்தை இயக்கும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்போ சார் சரியாகும்? ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனையும் சரியாகும். 4க்குரிய அந்த சுகத்தில் இருந்து வந்த தடைகள், அம்மாவுக்கு ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஆவணி மாதம் 16க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும், நல்லபடியாக நடக்கும். அப்போது இந்த யோகத்தை தரக்கூடியவன், இந்த கும்பத்துக்கு ராகஜ யோகத்தை தரக்கூடியவன் யாருன்னா சுக்கிரன் தான்.
அந்த சுக்கிரன் பலப்படுகின்ற ஒரு மாதம். அது எங்கே? பாக்யஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் 16. அப்போ ஆவணி மாதம் 16 தேதிக்கு அப்புறம் தொட்டது துளங்கும், சுகங்கள் மேம்படும், தாய் கருத்து வேறுபாடு விலகும், இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு அல்லது அதில் இருக்கக்கூடிய விலகுங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் சரியாகும். அப்போ வீட்டை எப்போ சார் வாங்கலாம்? 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக அமையும். இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குவது இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த மாதம் ஆவணி 5ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். எதிர்ப்பு பகை ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அதற்கப்புறம் சூரியன் வீட்டில் போய் அமரப் போகிறார். அதாவது கேதுவோட இணைய போகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நீங்கள் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த புதன் நாளை எழுத்து, புதன் நாளே டாக்குமெண்ட், இதில் மட்டும் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 21ஆம் தேதி ஆவணி 21ஆம் தேதி புதன் உச்சமாக போகிறார். அங்கே 8ல் போய் அமைகிறார். மறைந்த புதன் நிறைந்த அறிவை தரும், நிறைய ஞானங்கள், அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை என்று இருக்கோ அதெல்லாம் உங்கள் மனசுக்கு தெளிவுபடுத்திடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். தெரியாத அதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். அது செய்ய முடியாத சில விஷயங்கள், ஒரு ப்ரோக்ராம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கவே மாட்டேங்குது, ரிசல்ட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கிறோம், அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் கிடைச்சிரும்னு சொல்கிறேன். மறைபொருள் ஞானம் என்பது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சார், தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி தகப்பன் ஸ்தானம் ஆட்சி பலம் அடைய போகிறார் ஆவணி 16க்கு அப்புறம். சூரியன் தகப்பன் காரக கிரகம், சூரியன் ஆட்சி. அப்போ ரெண்டுமே வலிமையாக இருக்குது. இப்போ தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் பெருகும். எந்த பாக்கியத்துக்காக இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிரும். அப்போ பாக்கியம் கிடைக்கக்கூடிய, எதில் பாக்கியம்? ஒரு சிலருக்கு வேலையில் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வேலை பாக்கியம் கிடைச்சிரும். ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படி இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு. இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்கியம் உங்கள் ஆள் மனதில் எது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ள மாதம்தான் இந்த ஆவணி மாதம். குரு பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு, உச்சமாக இருக்கு, 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தனம் கிடைக்கும், தனம் பெருகும், தனம் லாபத்தை கொடுக்கும். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது அயன சயனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இடம். அப்போ யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம்தான். அதாவது ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளும் உண்டு. என ராகு உங்கள் ராசியில் இருக்கார். அந்நியர்கள், அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் மூலமாக நன்மைகள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தால், 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், லாபங்கள் கிடைக்கும். அதாவது உங்களோட உழைப்பு, ஏன்னா சனி தானே உங்களுக்கு ராசிநாதன், சனியை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் உச்சமாக இருக்கார். அப்போது லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை மாற்றுவீங்க. இப்போ தொழில் இருக்கிறீங்க, தொழிலில் சில புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டா 19ஆம் தேதி ஆவணி மாதம் 19/5/9/2026 சனிக்கிழமை என்று சனி பகவானுடைய பிறந்த நாள்.
அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது. அன்றைய தினம் நிச்சயமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடும்போது உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் செயலில் இருந்து வந்த தடைகள் அல்லது ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கி சுறுசுறுப்படையக்கூடிய தன்மை, தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு காரியம் கைகூடக்கூடிய தன்மை, இந்த கடன் இருக்குது, நோய் இருக்குது, இதெல்லாம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு என்ன சொல்கிறது, அன்றைய நாள் சென்று வழிபடும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் ஆவணி மாதம் 26 12/9/2026 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3க்குரியவன் 10க்குரியவன். உங்கள் முயற்சியில் பிரச்சனை இருக்குது, அல்லது சகோதர உறவுகளில் பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது தொழில் அமைக்க முடியல, வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தால் கோபம் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது உங்களுக்கு பிடித்த முருகன் தெய்வத்தை வழிபடுவதும் அற்புதமான பலனை அள்ளித்தருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.